ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் டாக்குல் ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ராம்சரண் நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் தான் பெதி. ஸோ இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஆந்திராவில் ஒரு மலை சார்ந்த ஒரு கிராமம் இருக்குது. ஸோ அந்த கிராமம் பார்த்திங்க அப்படின்னா யாருக்குமே தெரியாது. மீன்ஸ் எப்படின்னா, இந்தியன் மேப்பில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்காது, பார்த்தா தெரியாது. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா மேப்பில் பார்த்திங்கன்னா எல்லா ஊருமே போட்டிருக்கோம், எல்லா ஸ்டேட்ஸு நம்ம எல்லாமே பார்க்கலாம். பட் அந்த ஒரு கிராமம் பார்த்திங்கன்னா தெரியாது. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபெசிலிட்டி இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு தண்ணி வசதியோ எந்த ஒரு வசதியுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக பார்த்திங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுங்க, எங்கள் கிராமத்தில் எந்த ஒரு வசதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 30 வருஷமாக மனு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பட் கிராமத்துக்கு எந்த ஒரு வசதி வந்த மாதிரியும் தெரியல, கவர்மெண்ட்டும் எந்த ஒரு விஷயம் பண்ண மாதிரியும் தெரியல. ஸோ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தை ஒட்டி பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக் மட்டும் தான் போயிட்டுருக்கு, ரயில்வே ட்ராக். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் இங்கேருந்து பக்கத்து ஊருக்கு போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இங்கே எதுவுமே இல்லாதனால நாங்கள் பக்கத்து ஊருக்கு தான் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நடந்து தான் போயிட்டு வந்துட்டுருக்கோம், அந்த ட்ராக்கை ஒட்டி தான் போயிட்டுருக்கோம். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ட்ரெயின் வந்துட்டுருக்கும், ட்ரெயின் வரும்போது இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போச்சு அப்படின்னா நாங்கள் இந்த ட்ரெயினை பயன்படுத்தி நாங்கள் பக்கத்து ஊருக்கு போய் வேலை செஞ்சு பொழைச்சிக்குவோம். ஸோ அதுக்காச்சும் ஒரு ஏதாச்சும் வழி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே கேட்குறாங்க கவர்மெண்ட் கிட்ட. பட் கவர்மெண்ட் எதுவுமே வந்து சட்டை பண்ணுற மாதிரி தெரியல. இது ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வந்த நம்ம ஹீரோக்கு அவர் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அப்படியா சரி நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை நான் காட்டுறேன்டா, இந்த கிராமத்துக்கு நான் எல்லா விஷயமும் பண்ணுறேன், எல்லா ஃபெசிலிட்டியும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த பெதி அப்படிங்கிற இந்த படத்தோட மொத்த கதையும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த படம் தெலுங்கு படம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ தெலுங்கு படத்துடைய ஸ்டைல் எப்படி இருக்கும், ஸோ அந்த ஒரு கதைக்களம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு கமர்ஷியல் பக்கா மாஸ் மசாலா படம். ஸோ அதனாலே தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது ஒரே ஒரு ஃபீல் தான், என்னென்னா ராம்சரண் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக நடிச்சிருக்கார், உயிரை கொடுத்து நடிச்சிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். மனுஷன் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே வீணோ, எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும் இந்த படத்துக்காக அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஸ்டோரி வைஸாக பார்த்திங்கன்னா அவ்வளோ கேவலமாக இருக்குது, அவ்வளோ மட்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஃபிலிம் மேக்கிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேரக்டர் ஒரு படத்தை எடுப்பார். ஸோ அவருக்குன்னு ஒரு வேர்ல்டை க்ரியேட் பண்ணுவார். அந்த படத்தில் ஒரு ஸ்டோரி லைனை க்ரியேட் பண்ணுவார். ஸோ அதில் கூடிய கேரக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அவரோட தாட் ப்ராசஸில் வந்த ஒரு கதை. ஸோ டேரக்டர் ஒரு கதையை க்ரியேட் பண்ணுறாரு, அந்த கதைக்காக காஸ்டிங்கை வந்து க்ரியேட் பண்ணுறாரு. ஸோ இவங்கள போட்டு நடிக்க வச்சா கரெக்டாக இருக்கும், காஸ்டிங்லாம் கரெக்டாக பண்ணிகிட்ருக்காரு, எல்லாமே பண்ணுவார், அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுவார், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடியன்ஸை பார்ப்பாங்க, ஆடியன்ஸ் பார்த்துட்டு கனெக்ட் பண்ணிப்பாங்க, இப்படி தானே இருக்கும். பட் இந்த படத்தை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, எவனோ ஒருத்தன் இளிச்சம் வாங்கி கிடச்சான், சரி இவனு நல்லா மிளகா அரைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி டேரக்டருக்கு என்னென்னலாம் தோணுதோ அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்காரு. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேரக்டர்ஸ், இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டேரக்டர் கதை எழுதும்போது இந்த விஷயம் வந்து கதைக்கு தேவை, இந்த விஷயம் கதைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும் எங்கே நிறுத்தணும், எங்கே நிறுத்தக்கூடாது, ஸோ இதுதான் லிமிட்டு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு அவர் பாட்டு எழுதி வச்சுருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு என்னென்ன தோணுச்சோ, ஒருவேளை நினைக்கிறேன், ஸோ என்னோடய கெஸ், நான் நினைக்கிறேன் ஓகே நைட்டு தூங்குவார் போல், தூங்கும்போது ஏதாச்சும் ஒரு படங்களை பார்ப்பார் போல். ஸோ இந்த சீன் நல்லா இருக்கே இது வைப்போம், அந்த சீன் நல்லா இருக்கே அது நல்லாயிருக்கு, இந்த வேர்ல்டு ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு சீன் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து போட்டு வச்சுருக்காரோ, இந்த எல்லா மசாலாவும் போட்டு ஒரு குழம்பு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டார் இந்த படத்தை பார்க்கும்போது. ஸோ இதில் நடித்த கேரக்டர்ஸ், ஆர்டிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டரைசேஷனுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ கேவலமாக இருக்குது. பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அதில் நடித்த அத்தனை கேரக்டருமே அவங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி நம்ம ராம்சரனை பற்றி கண்டிப்பாக சொல்லியாகணும், அவ்வளோ உயிரை கொடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும்.
பட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஏஆர் ரகுமானுமே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த வேலையை சூப்பராக சிறப்பாக பண்ணியிருக்காரு. எல்லா பாட்டுமே ஹிட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ ஒரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னா, நம்ம ஏஆர் ரகுமான் தான் காரணம். அதுக்கப்புறம் ராம் சரண். மற்றபடி சொல்கிற மாதிரி எந்த விஷயமும் இந்த படத்தில் இல்லை. அதை நான் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஏதோ ஒரு படம் எடுக்கணும். பட் ஏதோ ஒரு மாஸ் மசாலா படம் எடுக்கணும். ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு, நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, நம்ம படத்தை எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்க மாதிரி இருந்தது இந்த படத்தை பார்க்கும்போது. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப பிலோ ஆவரேஜ் மூவி தான். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணுமா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. யாரெல்லாம் இதுக்கப்புறம் தான் இந்த படத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கீங்களோ, அதுக்கப்புறம் இந்த படத்தை நான் பார்த்துட்டேன், பட் நீ சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.